திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக இணைய போகுதா? கூட்டணியா இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக காங்கிரஸ் கட்சியோடு இணைச்சிட்டு காங்கிரஸில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு மம்தா பானர்ஜி செட்டில் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அப்படி அடிபட்டு இருக்குது. இது எந்த வகையில் சாத்தியம்? ஏன்னா மம்தா பானர்ஜியோட பேச்சை அவங்களுடைய எம்எல்ஏக்களே கேட்கல. எம்பிக்கள் வெளியே வந்து அங்கே தனியணியாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கட்சி அவர் இணைக்கிறார் அப்படிங்கும்போது கட்சிக்காரன் கேட்டு அவர் பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி இல்லை அப்படின்னா மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து தான் மட்டும் போய் காங்கிரஸ் கட்சியோடு இணைஞ்சிக்க போகிறாரா? அதற்கு எவ்வளவு சாத்தியங்கள் இருக்குது? இது தேசிய அளவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? நேஷனல் பாலிடிக்ஸில் காங்கிரஸ் மம்தாவை தன்னுடைய முகமாக முன்னெடுத்து போகிறாங்களா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது வின் டு வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா? என்ன நடக்குது தேசிய அரசியலில்? வாங்க பேசலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் அப்படிங்கிறது டெல்லியில் நடக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியும் சோனியா காந்தியும் ஒரு மீட்டில் பேசிக்கிறாங்க. அப்போது இந்த தியரி, அதாவது இந்த கதைகள் அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக இணைய போகிறாங்க. கூட்டணியாக இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியவே காங்கிரஸோடு இணைச்சிட்டு அதில் மம்தா பானர்ஜிக்கு தேசிய துணைத் தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்க. அபிஷேக் பானர்ஜிக்கு வந்து தேசிய பொதுச் செயலாளர் பதவி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வதந்திகளாக சொல்லப்பட்டது, நிறைய பேசப்பட்டது. இப்போ மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அபிஷேக் பானர்ஜியும் ராகுல் காந்தியும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னும், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியோடு வந்து இணைஞ்சிக்கங்க, அதாவது டிஎம்சி கட்சியை வந்து காங்கிரஸோடு வந்து இணைச்சிக்கங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து, ஒரு இன்வைட்டை வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னும், மம்தா பானர்ஜி ஆச்சரியப்படத்தக்க வகையில் அதை உடனே மறுக்கலை, நாங்கள் போய் யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் பேசப்படுது. மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக இணைவது எவ்வளவு சாத்தியம் அப்படிங்கிற பேசுறதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒன்றை நான் பார்க்கணும். அதாவது 1970 தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தையே காங்கிரஸில் தான் தொடங்குறாங்க மம்தா பானர்ஜி. அதற்கு பிறகு தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் பயணிக்கிறாங்க, மகளிர் காங்கிரஸில் பயணிக்கிறாங்க. 84 முதல்ல எம்பி எலெக்ஷனில் போட்டி போட்டு வெற்றி பெற்று இளம் எம்பிக்கள் ஒருவராக மம்தா பானர்ஜி அப்படிங்க நாடாளுமன்றத்திற்கு போகிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க 1997 காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்து 98 வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குறாங்க. தொடர்ந்து அரசியல் செய்கிறாங்க. ஒரு பெண்மணியாக மேற்கு வங்கத்தில் ஒரு அரசியல் செய்வது அப்படின்னு ரொம்ப 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 சவாலான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் கூட ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப உக்ரமாக இருக்கும். போன 2021 தேர்தலில் கூட 8 கட்டங்களாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்துச்சு. அந்த அளவுக்கு பரபரப்பான சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்தில் வந்து ஒரு பெண்ணாக ஒரு கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு திறன் பெற்றவராக தான் மம்தா பானர்ஜி இருந்திருக்கிறாங்க. 98 தொடர்ந்து களமாறுறாங்க. இருந்தாலும் கூட 2001 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சில இடங்களில் வெற்றி பெற்று தோற்று போகிறாங்க. 2006 வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தோல்வி தான். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. 2011 34 ஆண்டுகள் ஆட்சி செய்து கம்யூனிஸ்ட்டை தோற்கடிச்சிட்டு மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 1977 மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழக்குது. அதுக்கப்புறம் 20 வருடங்கள் கழிச்சு 97 திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி தொடங்குறார். ஸோ நேரடியாக காங்கிரஸ் எதிர்க்க வேண்டிய வேலை அப்படிங்கிறது மம்தா பானர்ஜிக்கு இல்லை, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் ஆக்ரோஷமாக எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து அவர் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகத்தான் போராடுறாரு. 2014 ஆட்சியை பிடிக்கிறாரு, 2016 வெற்றி பெறாரு, 2021 வெற்றி பெறார். தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறாரு. மேற்கு வங்கத்தின் முதல் பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றியை பெறாரு. 2026 மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 80 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறுது. அதற்கு பிறகு தான் மேற்கு வங்க அரசியல் களம் அப்படிங்கிறது மொத்தமாக மாறி போகுது. மம்தா பானர்ஜியினுடைய மிகப்பெரிய இமேஜ் சுத்தமாக சுக்குநூறாக உடைக்கப்படுது. அவரோட 80 எம்எல்ஏக்களில் 59 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் நிறுத்துறாரு, அவருக்கு போட்டு இன்னொருத்தர் நின்று அவருக்கு எல்லா எம்எல்ஏக்களும் சப்போர்ட் பண்ணி அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆக்குறாங்க. இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்படுது. இன்னொரு பக்கம் டெல்லியில் 20 எம்பிக்கள் பாஜகவில் போய் தங்களை சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும், நாங்கள் தனி குழுக்காக நாடாளுமன்றம் செயல்படுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னும் சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய கிளை செயலாளர்கள் முதற்கொண்டு பொதுச் செயலாளர் வரைக்கும் எல்லாருமே வந்து பதவி விலகிறாங்க, தங்களோட ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. கொத்தாக கவுன்சிலர்கள்லாம் கொத்தாக போய் பாஜகவில் இணைகிறாங்க. இப்படி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது சுக்குநூறாக உடைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மம்தா பானர்ஜிக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் அவரால் அரசு செஞ்சாகணும்.
ஏன்னா அபிஷேக் பானர்ஜிக்கு மேலே ஏகப்பட்ட கேஸ் வழக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. மம்தா பானர்ஜியின் மீது பழைய வழக்குகள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு இருக்குது. அவங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது எல்லாமே வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் கட்ட தலைவர்களாக இவர் நம்பிக்கைக்குரியவராக சொல்லப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு நேரடியாக பாஜக போய் இணைகிறாங்க அப்படிங்கிற ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜினால அதை பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எதிர்த்து போராடணும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு கட்சின்னு ஒன்று இருக்கணும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவருக்கு பின்னாடி இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா பதிலாக இருக்குது. ஸோ அவர் என்ன முடிவெடுத்திருக்கார் அப்படின்னா, நம்ம வந்த இடமே காங்கிரஸ் தான், ஸோ காங்கிரஸோடையே போய் மீண்டும் இணைந்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் ஒரு மெர்ஜ் டிஎம்சியும் காங்கிரஸும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் பேச்சை இந்த இடத்துல தொடங்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, முதல்ல மொத்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இந்த காங்கிரஸோடு இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற முதல் கேள்வியை நம்ம கேட்கலாம். அதாவது இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே செயற்குழு பொதுக்குழு இருக்கும், அங்கே முடிவெடுப்பாங்க அப்படின்னு கட்சிக்கு என்று ஒரு விதி இருக்கும். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு ஒரு விதி இருக்கும். அந்த விதி இருக்கும் பொழுது அங்கே எந்த மாதிரி விதி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் தலைவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சட்ட விதி இருக்குது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் டிஎம்சியை வந்து மொத்தமாக காங்கிரஸோடு இணைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்க போகாது. அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இருக்கிறது போல செயற்குழு பொதுக்குழு போன்ற கட்டமைப்பு வந்து அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்குது. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய தலைவலியை வந்து மம்தா பானர்ஜி கொடுக்கும். ஏன்னா அங்கே இப்பயே நம்ம பார்த்த மாதிரியே இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெருவாரியானவர்கள் மம்தாவிற்கு எதிராக திரும்பிட்டாங்க. அபிஷேக் பானர்ஜியினுடைய ஆதிக்கத்தை விரும்பாதவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க போயிட்டு காங்கிரஸோடு இணைவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ஆப்ஷனும் அவருக்கு சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கேள்வி என்ன நடக்குது அப்படின்னா, மேற்குவங்கத்தில் இது போன்ற ஒரு அரசியல் சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலை வந்ததுக்கப்புறம் தேசிய அரசியலில் மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இணைந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நோக்கி போகும்போது, நேஷனல் பார்ட்டியான காங்கிரஸில் மம்தா பானர்ஜி போன்ற ஒரு இந்தியா புலக்கு முகம் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இணைகிறார் அப்படிங்கும்போது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான். அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி யோசிக்கணும். ஏன்னா இவர் கட்டி காத்த கட்சி 97 தொடங்கி இப்போ வந்து ஒரு 20-25 வருடங்களுக்கு மேலே ஒரு கட்சியை வளர்த்து ஆட்சி கட்டில் 3 ஆண்டுகள் இருந்ததுக்கு பிறகு விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவருக்கென்று ஒரு வரலாறு இல்லாமல் போயிடும். அவருக்கு பிறகு கட்சி வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அதெல்லாம் பார்க்காம விசாரணை இருக்குது, ஊழல் வழக்குகள் இருக்குது, அதெல்லாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மம்தா பானர்ஜி வந்து தேசிய கட்சி இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு தரப்பில் வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸும் சரி திரிணாமுல் காங்கிரஸும் சரி ரெண்டுமே மூழ்கிற கப்பல் தான். அவங்க 2 பேர் இணைஞ்சாலும் ஒரு யூஸும் கிடையாது, 2 பேருமே தண்ணிக்குள்ளே தான் மூழ்க போகிறாங்க. ஒன்றா மூழ்கினா என்ன, தனியாக மூழ்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தையும் அதை நோக்கி வைக்கிறாங்க. இப்போ நேஷனல் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாஜக எதிர்ப்பு இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்கும் பொழுது வலுவான தலைவராக பிரதமர் வேட்பாளராக கூட மம்தா பானர்ஜி முன்னெடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் இணைஞ்சதுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷம் வைக்கிறாங்க. ராகுல் காந்தி தொடர்ந்து முன்னெடுத்துறாங்க. 2019 முன்னெடுத்துறாங்க, 2024 முன்னெடுத்துறாங்க. 2024 இந்தியா கூட்டணி போன்ற மிகப்பெரிய வலுவான கூட்டணி எதிர்க்கட்சிகள் அமைச்சாலும் கூட ராகுல் காந்திக்கு அந்த பிரதமர் நாட்காலி அப்படிங்கிறது கிடைக்காத நிலை தான் இருக்குது. அப்போதே கூட 2024 கூட மம்தா பானர்ஜி வந்து முதல் வேட்பாளராக முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதும் நிறைய எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ மீண்டும் மம்தா பானர்ஜி முன்னிலைப்படுத்தப்படும் போது ஒரு இணக்கம் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுது. அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள்லாம் மம்தா பானர்ஜியோட கொஞ்சம் நல்ல நெருக்கம் காட்டுறாங்க. அப்படிங்கும்போது ராகுல் காந்தியை விட மம்தா பானர்ஜி வந்து சிறந்த பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணிக்கு இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அடிபடுது. அதே நேரத்தில் ராகுல் காந்தி அதை ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தலில் ஸ்டாலின் அவர்களோட மிகவும் நெருக்கம் காட்டிட்டு இருந்தார். பிரதர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். 2025 பீகார் எலெக்ஷன் நடக்குது. ஸ்டாலின் அவர்கள் போய் நேரடியாக பங்கேற்றுக்கிறாரு. அங்கே ஸ்டாலினுக்கு அதிக முக்கியத்துவத்தை வந்து தேஜஸ்வி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து அங்கே அவங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து முட்டல் மோதல் அப்படிங்க தொடங்குது. இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் கூட ராகுல் காந்தி அவர்கள் அதை தவிர்க்கிறாரு, நேரடியாக பிரச்சனை பண்ணுறத தவிர்க்கிறாரு. இதுக்கு வெளிப்பட்டு என்ன காரணம் இருக்குது அப்படின்னா பெரிய காரணங்கள் எதுவும் தெரியல. இந்த பீகார் எலெக்ஷனுக்கு தேர்தல் பரப்புரைக்கு பின்பாகத்தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சாரத்தில் ஒரு நடக்கிறதுக்கு ஈகோவே ராகுல் காந்தி இவ்வளோ டச் பண்ணுறார். அப்படிங்கும்போது இந்த பிரதமர் வேட்பாளராக தான் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து வேறொருத்தரை வந்து முன்னிலைப்படுத்துவதை ராகுல் காந்தி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்குள்ள மொத்த கட்சி
கட்சியும் கொண்டு வந்து இணைச்சாலும் சரி, மம்தா பானர்ஜி மட்டும் வந்து இணைந்தாலும் சரி, காங்கிரஸிற்கு வின் டு வின் சுச்சுவேஷன் தான். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கிறாங்க. ஸோ அதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 1.5 மணி நேரம் அபிஷேக் பானர்ஜி வந்து ராகுல் காந்தியோட மீட்டிங் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை அப்படி நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் போன்ற விஷயங்கள்லாம் இது போன்ற விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக நேஷனல் மீடியாக்கள் வந்து இப்போயே டிபேட்களை தொடங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான மாற்றத்தை தேசிய அரசியலும் சரி, மேற்கு வங்க மாநில அரசியலும் சரி ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி தவிர்த்து 3வது அணி உருவாவதை மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த காங்கிரஸ் இணைவது அப்படிங்கிறது தடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.